பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை அண்ணனுடன் உரையாடப் போகிறோம். வணக்கம். வணக்கம் நட்ராஜ். கங்குவா பார்த்துட்டிங்களா? கங்குவா படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக நெட்டிசன்ஸ் எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமாக அந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், தயாரிப்பாளர் எல்லாரும் கொடுத்த ஹைப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஹைப்பெல்லாம் நான் ஒரு தடவை வாசிச்சிருந்தேன். தாராளமாக. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, 2000 கோடி இந்த படம் கண்டிப்பாக அடிக்கும், தமிழின் முதல் பேன் இந்திய ஹிட் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்ன இந்த 2000 கோடி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். ஆடியோ லான்ச் நீ பார்த்தியா? பார்த்தேன். இந்த ஆடியோ லான்ச்சோட பாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, இதே இடத்துல இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நடக்கும், அன்றைக்கி தனியாக உங்களுக்கு புதுசாலாம் பாஸ்லாம் அடிச்சு கொடுக்க மாட்டோம், இதே டிக்கெட்டை வச்சு நீங்கள் அன்றைக்கி உள்ளே வரலான்லாம் பேசினார். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு அதீதமான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் பேச்சுக்களை தமிழ் சினிமா ரசித்ததே இல்லை, தமிழ் சினிமா ரசிகர்களும் ரசித்ததில்லை. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. சூர்யாவுக்கே இதுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லிங்குசாமி சார் டைரக்ஷனில் அஞ்சான். ஓகே, இவ்வளோக்கும் லிங்குசாமி சார் எப்படின்னா, அவர் ஒரு இவங்கள மாதிரி மனசுக்குள்ளார ஒரு கால்குலேஷன் போட்டு வன்மமாக பேசுகிற ஆள்லாம் கிடையாது. அவர் நேச்சுரலாகவே ரொம்ப ஃப்ளோவாக பேசக்கூடியவர். அவரோட ஃப்ளோவே அப்படி தான் இருக்கும். ரொம்ப இயல்பாக பேசும்பொழுது அதுக்குள்ளார பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஹை அப்படி போயிட்டு வரும். ரொம்ப நான் அவர் கூட பழகின நாட்கள் உண்டுங்கிறதுனால பர்சனலாக சொல்கிறேன். அவர் அஞ்சான் படத்து போது சொன்னார், பார்த்துருக்கியா அந்த இன்டர்வியூ? எல்லாத்தையும் ஆமாம், மொத்தமாக இறக்கிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அந்த படத்தை மொத்தமாக செதைச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாங்கிறது அப்போ தான் முதலாக அப்படியே அந்த ஒரு பீக், அந்த பூமை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம். சோஷியல் மீடியாவால் ஒரு படம் அப்படியே என்ன சொல்கிறது, தரை மட்டமாக அந்த வீலுக்கடியில் வச்ச எலுமிச்சம்பழம் மாதிரி நசுக்கப்பட்ட படம்னா அஞ்சான். இன்றைக்கும் அந்த படம் நார்மலாக நீ டெலிவிஷன்லேயோ இல்லை வேறு எதுலையோ பார்த்தேன் அப்படின்னா, இந்த படத்தை ஏன்டா இவ்வளோ அடிச்சானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த படம் அவ்வளோ ஒரு மோசமான படம்லாம் கிடையாது. பட் இருந்தும் அந்த படம் அப்படி அன்று அடித்து நொறுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சூர்யாவுடைய அடுத்த படத்தை இயக்க போகிற ஆர்ஜே பாலாஜிலாம் அதில் மிக முக்கியமான ஒரு ஆள். முதல்ல கல்லை விட்டு அடித்தது அப்படின்னா அவர் தான். அப்போதைக்கு அவர் ஒரு செகண்ட் ஷோவோ இல்லை ஏதோ 120 ரூபீஸ் டிக்கெட்டோ ஏதோ ஒரு ஷோ ஒன்று ரேடியோவில் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் அஞ்சான் வச்சு செஞ்சான்னு ஏதோ பண்ணி காலி பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரியான அதீதமான ஹைப்பு தான். ஓகே, ஸோ இது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டுலாம் பேசியிருந்தார். என்னென்னா, பார்ட் 1 கூட யாராவது மோதிரத்துக்கு வருவாங்க, ஆனால் பார்ட் 1 பார்த்ததுக்கு பிறகு பார்ட் 2 கூட மோதிரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்லாம் ஞானவேல் ராஜா பேசிகிட்டு இருந்தார். இந்த படத்துக்கு 2000 கோடி பிஸ்னஸ்ன்னு சொன்ன இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தொடர்பாக, அதாவது இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு 100 கோடிக்கு எடுத்துட்டு ஒரு 50 கோடிக்கு எடுத்துட்டு அது 2000 கோடி 5000 கோடி வசூலிச்சது அப்படின்னு சொல்லி கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டு நேற்று மாரிதாஸ் வச்சிருக்கிறார் இந்த படத்தின் மேலே. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, சூர்யா மாதிரியான ஒரு நடிகர்கள், இன்னும் சொல்லப்போனால் மேடைக்கு மேடை ஆரம்பம் பேசுகிறோம், நாங்கள் நல்லது பண்ணுறோம்னு சொல்லக்கூடியவங்க, அதுலாம் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஏழை மாணவ மாணவிகளை படிக்க வச்சிருக்கிறாரு. சூர்யாவோட அந்த சைடை நான் மனமும் பாராட்டுறேன். எனக்கு சூர்யா மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது. ஜெய்பீம் படம் தொடர்பாக நம்ம ரொம்ப ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடியோவை நிறைய பேர் ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க, சூர்யா மேலே என்ன கோவம்லாம் பர்சனலாக பார்க்கும்போதுலாம் கேட்கும்போது நான் சொல்கிறது ஒன்று தான், எனக்கு அவர் மேலே எந்த கோவமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பசங்க 2ல் நான் ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அவர் மேலே எந்த விதமான வருத்தமும் கிடையாது. பட் அவர் அந்த படத்தில் பேசின அரசியலுங்கிறது தவறுன்னு எனக்கு தோணுச்சு. அதை நம்ம பேசுகிறோம். அதே தான் நான் இப்போது சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவெளியில் மற்றவங்களுக்கெல்லாம் அறம் சார்ந்து பாடம் எடுக்கக்கூடியவங்க, அரசியல் பாடம் எடுக்கக்கூடியவங்க முதல்ல அவங்க இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும். ஞானவேல் ராஜா வாய்க்கு வந்த மாதிரி 2000 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் எப்படி 2000 கோடி கலெக்ட் பண்ணும்? ஸோ அப்போ அந்த 2000 கோடி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற நம்பர்ஸ் யாரோடது, அல்லது யாருடைய பணத்தை நீங்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ஷனாக நீங்கள் காட்ட போகிறீங்க? கண்டிப்பாக ஒரு படம் ஓடி வசூல் பண்ணி 2000 கோடி பண்ண முடியாது. தமிழ் சினிமாலேருந்து ஒரு படம் அந்த பிஸ்னஸ் ஸ்கோப்பை பண்ணவே முடியாதுங்கிறது எல்லோருக்கும் தெரியுது. பட் இருந்தும் 2000 கோடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த படம் எடுக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் என்ன? உண்மையாகவே இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ? அதுக்கு உண்மையாகவே ஜிஎஸ்டி கட்டினாங்களா? எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பிடிச்சிங்க? எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க? எல்லாருக்கும் ஒயிட்டில் தான் கொடுத்தீங்களா, இல்லை பிளாக் மணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் எந்த ஒரு நடிகரும், நான் சொல்கிறது இந்த அரசியலை நான் சுத்தப்படுத்தணும், இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் தொடங்கி இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நான் அடுத்த முதல்வராக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க விஜய் வரைக்குமே யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய படத்தோட வரவு செலவு கணக்கு, இவ்வளோ ரூபா தான் இந்த படத்தோட செலவு, ஓகே இவ்வளோ ரூபா இதனோட வரவு, நாங்கள் இவ்வளோ ரூபா நாங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அதில் ஒயிட்டில் இவ்வளோ ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு ஒரு படத்தோட வரவு செலவு கணக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள்லாம் அவங்களுடைய சொத்து கணக்கு, இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வெளியிடணுங்கிற மாதிரியான ஒரு முன்மாதிரி விஷயத்தை முன் வச்சு சகாயம் என்ன பண்ணார்னா, அவர் ஐஏஎஸ்ஆர் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய சொத்து மதிப்பை ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு இருந்தார். அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு நடிகருக்கு அந்த தைரியம் இருக்கா? போன வருஷம் என்னோட சொத்து மதிப்பது, இந்த வருஷம் என்னோட சொத்து மதிப்பது, போன வருஷம் நான் ஒரு படம் நடித்தேன், அந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அந்த படத்தோட பிஸ்னஸ் இது, அந்த படத்துலேருந்து வந்த லாபம் இது அப்படின்னு இங்கே ஒருத்தரால் ஒரு படத்தோட வெள்ளை அறிக்கை மாதிரி
அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு 2000 கோடி 3000 கோடின்னு ஞானவேல் ராஜா பேசின பேச்செல்லாம் இந்த படத்தோட ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா நான் பார்க்குறேன். எப்படி வந்து அஞ்சான் படத்துக்கு லிங்குசாமி சார் பேசினது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துனதோ, அப்படி அந்த வேலையை இந்த படத்துக்கு யார் செஞ்சிருக்கா அப்படின்னா ஞானவேல் ராஜா செஞ்சிருக்கா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அதே மாதிரி டேரக்டரும் சொல்லியிருக்காரு கங்குவா வந்து கட்டுப்படுத்த முடியாத காட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா இந்த ஒட்டுமொத்த டீமுக்குள்ளார எனக்கு சிறுத்தை சிவா, அதாவது நம்ம டைரக்டர் சிவா மேலே எனக்கு ஒரு பெரிய விமர்சனம்லாம் கிடையாது. பேசிக்லி அவர் வந்து உண்மையாகவே பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன். ஓகே, சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை 24 கிராஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அது அத்தனையும் கற்றுத்தேர்ந்த ஒரு மனிதன், ரொம்ப ஹம்பிள், காட் ஃபியரிங் பர்சன். அவர் வந்து தன்னோட படைப்பின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸில் பேசியிருக்கதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னங்க நீங்கள் லிங்குசாமி சாரை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, சிவாவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, டேரக்டர்ஸ்னால் விட்டுருவீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. சிவாலாம் வந்து உண்மையாகவே ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அவர் வந்து இந்த படத்துக்கு உண்மையாகவே உழைச்சிருக்கிறாரு, அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த படம் வந்து அதற்கான ஒரு எஃபர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ரைட்டிங்கில் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, படத்தில் அங்கங்கே சில மொமெண்ட்ஸாக பிளாக்காக ஒர்க் ஆகுதே தவிர ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு படம் வந்து ஒரு மொத்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ல. இப்போ பாகுபலி மாதிரியான ஒரு படத்தை ராஜமௌலி மாதிரியான ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணும்பொழுது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஓகே, அந்த கதையில் எதுவும் புதிதாக வித்தியாசமாலாம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளார ஒரு ஹியூமன் கான்ஃப்ளிக்ட், ஒரு எமோஷன்ஸு, அதுக்குள்ளார ஒரு பிரம்மாண்டம். ஓகே, இப்போ சங்கரோட படத்தை இந்தியன் 2வையும் பாகுபலி 2வையும் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுத்திலையும் பிரம்மாண்டம் இருக்குது. எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகலை. இந்தியன் 2ல மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஸோ பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வெறும் காரை பறக்க விடுறது இல்லை கலராக பெயிண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது இல்லைன்னு மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எமோஷன்ஸில் அந்த பிரம்மாண்டத்தை கடத்தக்கூடிய டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை வச்சுட்டு சின்ன சின்ன நடிகர்களை வச்சுட்டு நம்மளை அப்படியே அசைச்சு பார்க்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம்ங்கிறது வேற யாருடைய படத்துலையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்கிறாங்கல்ல பிரம்மாண்டமான படங்கள். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் தாண்டி நான் பிரம்மாண்டமான படமாக நான் பர்சனலி கனெக்ட் பண்ணி பார்க்குறது யாருன்னா எனக்கு பாலாவோட படங்கள் தான் பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் கடவுள் ஒரு பிரம்மாண்டமான படம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே இருக்கக்கூடிய எந்த டேரக்டராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான நடிகர்களை, அந்த மாதிரியான நபர்களை அதற்கு முன்பு தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது. உடல் இயக்க குறைபாடுகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பல பேர், உண்மையாகவே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பிச்சைக்காரர்கள் பல பேர், கை கால் இயக்கம் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களையெல்லாம் வச்சு அந்த படத்தை அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஒட்டுமொத்த படமே அப்படியான ஒரு இதில் ஒரு அகோரிகள் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு உலகம்னு சொல்லிட்டு அது ஒரு வேற மாதிரியான ஒரு மேக்கிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம்ங்கிறது அதுதான். ஸோ பிரம்மாண்டம்ங்கிறது அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்டம். நான் கடவுள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் நான் பார்த்ததே கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது உன்னோட எமோஷன்ஸை என்ன பண்ணுது, அது உனக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது, அதில் தான் இருக்குது பிரம்மாண்டம்ங்கிறது. ஸோ எகைன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாவுடைய தப்பு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் இதான் பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ அவர் வந்து வேற ஒன்று எடுப்பார் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஹீஸ் எ கமர்ஷியல் டைரக்டர். அவருடைய முதல் படத்திலிருந்து பேசிக்கலி ஹீஸ் எ சினிமோட்டோகிராஃபர். பட் அவர் தமிழில் இயக்கின சிறுத்தை படத்தில் தொடங்கி அவருடைய படங்கள், அவர் இயக்கின படங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு பர்சனலி பிடிச்ச படம்னா விஸ்வாசம் தான். விஸ்வாசம் படத்தோட ப்ளஸ் என்ன, எமோஷன்ஸ் கனெக்ட் ஆனதுனால அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. டெலிவிஷனில் போட்டால் அந்த படம் வந்து இன்னமும் கனெக்ட் ஆகுது. அஜித்க்கு அவருடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஹிட், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அஜித் கொடுத்ததே கிடையாது. ஸோ அப்படியான ஒரு படம் அது அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா எமோஷன்ஸ் தான். ஸோ அந்த எமோஷன்ஸ் இந்த படத்தில் வரல. ஸோ ஒரு டேரக்டராக அவர் சரிக்கின இடமா நான் பார்க்குறேன். மற்றபடி இது காட்டாரு மோட்டாருலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் எ குட் எஃபர்ட். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. பட் ஓவராலாக பார்த்தா அது ஒரு முழுமையான ஒரு அனுபவம் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்கல. அது பல இடங்களில் அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மற்றபடி எனக்கு சிவா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே எனக்கு பெரிய குறைகளோ குற்றமோ சொல்கிறதுக்கு விருப்பப்படல. பிகாஸ் அவர் ஒரு டேரக்டராக என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை சிவா கிடையாது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது யாருன்னா இந்த படத்தோட நாயகன் தான். ஆமாம், அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு படத்தை பற்றி? அவரும் நிறைய சொல்லியிருக்காரு சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவே வாயை பிளந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு கூட பரவாயில்ல சார். ஆனால் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட், அவர் என்ன சொன்னார்னா இவங்க கூடலாம் சண்டை போடணுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் பற்றி போட்டிருந்தாரு. அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சொன்னார்னா சூர்யா வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யாவுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு பார்த்தாரு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதன் கார்கே வந்து இந்த படத்தை நான் 1000 தடவை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொன்னார். நம்மளாலேயே நம்ப முடியல. ஏன்னா படத்தை 1000 தடவை பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது இல்லை. அவர் படத்தோட டயலாக் ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து படத்தோட வசன உச்சரிப்புகள் சரியாக இருக்கா, டப்பிங் பொழுது யார் வந்து டப்பிங் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டர் உட்காந்து எப்போதுமே டயலாக்ஸை டாக் பேக்கில் சொல்லுவாங்க. அல்லது யார் சீனியர் அசோசியேட்டோ அவங்க உட்காந்து சொல்லுவாங்க, கோ டைரக்டர்ஸ் உட்காருவாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி டயலாக் ரைட்டர்ஸ் எழுதும்போது, அதுவும் குறிப்பாக சில ஆக்சென்ட்லாம் பேஸ் பண்ணி எழுதும்போது அதுக்காக வந்து உட்காந்துருந்துருக்கலாம். மேபி அதனால கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு ரீலாக திரும்ப டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மதன் கார்கே உட்காந்து அவங்களுக்கு அந்த டைலாக்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ அதன் மூலமாக அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். எகைன் நான் சூர்யாவோட போர்ஷனுக்கு நான் அந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறேன். சூர்யாவுடைய படத்தின் மேல் ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி வருது? ஒரு ஃபர்ஸ்ட் டே
இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவருடைய படத்துக்கான அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு அனுபவம்னு சொல்லுவோம்ல, தியேட்டர் அனுபவம்னு, அது இல்லவே இல்லை. ஓகே, ஸோ சூர்யா ஸ்க்ரீனில் வரும்பொழுது ஒரு ஆரவாரம் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா ஓகே தமிழ் சினிமா ரசிகர்கள் திருந்துட்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சிம்பிளாக யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக ஒரு விடை தெரியும். என்னென்னா சூர்யா நடிக்கிறத விட்டுட்டு பல விஷயங்கள் பண்ணது தான். தேவையில்லாத விஷயங்களை கருத்து சொல்கிறது. அதிமுக ஆட்சியில் எது நடந்தாலும் கருத்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? என்ன நடந்தாலும் கருத்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை லாக்அப் டெத்து, எத்தனை மக்கள் பிரச்சனைகள், எத்தனை விவசாயிகள் மேலே போடப்பட்ட குண்டாஸ் என்ன, எத்தனை வழக்குகள், எத்தனை ஊழியர்களுடைய போராட்டம், போக்குவரத்து ஊழியர்களில் தொடங்கி மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களில் தொடங்கி அவ்வளவு போராட்டங்கள்லையும் வாயே திறக்கலை. ஒரு கள்ள மௌனம் சாதிச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து அது எல்லாத்தையும் தூரத்தில் நின்று பார்த்துட்டு திரும்ப அதே வேலையை மட்டும் நான் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி படத்தில் நடிக்கும் பொழுது மட்டும் அது திரும்ப அதே மாதிரி ஒரு மெசேஜ் பேசுறது, நான் வந்து இந்த சொசைட்டிக்கு கருத்து சொல்கிறேங்கிற போது மக்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ளார, குறிப்பாக சொல்லணும்னா ஜெய்பீம் படத்துக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் சூர்யா மேலே ஒரு மிகப்பெரிய அவர்ஷன் உருவாகிருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களே சொல்லுவாங்க. இந்த 3 வருஷத்தில், அதாவது லாஸ்ட் 2.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. எதற்கும் துணிந்தவன் தான் பண்ணார். அதுக்கு பிறகு இப்போ தான் பண்ணுறாரு. எதற்கும் துணிந்தவன் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட படம் தான். ஸோ நான் பாண்டியராஜ் சார்ட்ட தானே ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ அதில் வந்து சூர்யா மேலே இருந்த அவர்ஷன் அதெல்லாம் தாண்டி ஜெய்பீம்க்கு அடுத்து வந்த படம் பல பேர் பல இடங்களில் போஸ்டாகவே போட்டாங்க. ஜெய்பீம் படத்தில் வன்னியர் சமூக மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைச்சிட்டாரு. ஸோ அதனால் அந்த படத்தை புறக்கணிப்போன்னு அது காரணமாக, அல்லது படத்தில் அந்த அவுட்புட் சரியாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறது காரணமாக, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் பெருசாக போகல. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2.5-3 வருஷத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கும் ஒரு மிக்சட் ரிவ்யூ. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற அந்த 2000 கோடி 3000 கோடிக்கெலாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி, இதுக்கு தானே இப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க பில்டப்புங்கிற மாதிரியான ஒரு படம், ஒரு அவுட்புட்டாக வந்திருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி பழனிசாமி, ஸோ அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். அவங்களோட தந்தை வந்து மிகப்பெரிய ஒரு உழவர் இயக்கத்தை முன்னெடுத்தி கொங்கு மண்டலத்தில் முன்னெடுத்தவர். ஸோ இதெல்லாம் வேற. இந்த பர்சனலாக நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ராப்போ, இப்போ போஸ் வெங்கட் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம அண்ணன் தான். பட் அதெல்லாம் வேற. பட் பொலிட்டிக்கலி நீங்கள் ஒரு கருத்தை ஒரு தளத்தில் வைக்கிறீங்கிற போது பொலிட்டிக்கலி உங்களை விமர்சிக்க தான் செய்வோம். ஸோ அப்போது சூர்யா மாதிரியான ஒரு நபருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, இந்த சமூகத்தில் எல்லா கருத்துக்களையும் நான் வந்து சொல்லி இந்த சமூகத்தை திருத்தி இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு தனக்கு இருக்குதுங்கிற மாதிரி அவர் ஒரு கடத்தில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்தாருனாலே ஒன்று விளம்பரம் இல்லை பிரச்சாரம், இது ரெண்டில் ஏதோ ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு மூடு வந்துருச்சு. அவர் பேச ஆரம்பிச்சாருனாலே அது வந்து ஏதோ சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்தில் பேசுகிற மாதிரி தான் படத்துலையும் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய மாடுலேஷன் அப்படியே செட் ஆகிடுச்சு. அது இந்த படத்தில் பயங்கரமாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. முதல் ஒரு 20-30 மினிட்ஸ்லாம் வந்து அவருடைய வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டைலாக் இருக்குது. அதுவே பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. எப்படா இப்படிலாம் பேசுகிறாரு, இது எப்படி டேரக்டர் அக்செப்ட் பண்ணார், இது இவருக்கு இப்படியே பழகிடுச்சா, கூட இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சூர்யா மக்களை விட்டு விலகி விட்டார் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு. சூர்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, தமிழ் நடிகர், ஒரு தமிழ் முகம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பரிச்சயமான சிவகுமார் சார் மாதிரியான ஒரு நடிகருடைய மகன் அப்படிங்கிறது தான் அவருக்கான ஒரு ஐடி கார்டாக இருந்துச்சு. அது போக கஷ்டப்பட்டு வந்தார், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இனிஷியலாக அவருக்கு நடிக்க தெரியலன்னாங்க. அப்புறம் நந்தா மாதிரியான படங்களில் நடித்து, அதுக்கு பிறகு பிதாமகனில் நடித்து, பாலா, அமீர், இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணி அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஸில் ரஜினி, கமல், அஜித், விஜய், அடுத்து சூர்யா, விக்ரம், அந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடமே இல்லை. கமல், ரஜினி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன்னு சொல்லக்கூடாது இல்லை, KH அப்படின்னு தானே சொல்லணும். ஆமாம், KH ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா AK ஒரு பக்கம், அந்த பக்கம் வந்து உங்கள் விஜய் ஒரு பக்கம். ஸோ இப்போ விஜய்க்கும் இப்போ லாஸ்ட் படம் முடிய போகுது. ஸோ இப்போ அடுத்து யாருன்னா பார்த்தா அடுத்து அந்த பசங்க அந்த இடத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் பிடிச்சிட்டாரு, சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரு. சூர்யாவுக்குலாம் அந்த இடமே இல்லை. இன்னைக்கு அது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இருக்குது. யார் வேணாலும் உட்காரலாம், யாருக்கு திறமை இருக்கோ உட்காந்துக்கலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ சூர்யா கடைசியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றே சொல்லுவாங்க, ஜெய்பீம் மாதிரி ஒரு படம் வரலையா, சூரரை போட்டு வரலையா அப்படின்னு. சூரரை போட்டு, ஜெய்பீம் இதெல்லாமே ஒரு நீஷ் ஆடியன்ஸ்க்கான படங்கள். தமிழ்நாட்டில் கடைக்கோடி ரசிகன் வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை சூர்யா கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறத சூர்யாவோட ஃபில்மோகிராஃபியை போய் பார்த்தோன்னா தெரியும். சூர்யா மக்களை விட்டு விலகி விட்டார். மக்கள் சூர்யாவை விலக்கி வைக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி நீ வந்து தேவைப்படும் போது குரல் கொடுப்ப, உன் சுயநலத்துக்காக குரல் கொடுப்ப, நீ வந்து உன்னுடைய புரட்சி அடையாளத்தை எல்லாத்தையுமே ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும்தான் நீ வந்து நிறுவனத்துக்கு முற்படுவ, இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது நீ வாயை புத்திட்டு இருப்ப அப்படின்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நீ அப்படி தானே நடந்துக்கிற, அதே மாதிரி நாங்களும் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்று சூர்யாவை ஒரு மாதிரி ஒரு அவர்ஷனோட அணுகிறத என்னால் எவிடெண்டாக பார்க்க முடியுது. இந்த படத்தோட ரிசல்ட் அதுக்கு ஒரு பெட்டர் ஒரு உதாரணமாகவே சொல்லலாம். சார், இந்த அவர்ஷன் வந்து இயல்பாக உருவாச்சா இல்லை வந்து புகுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய ரிவ்யூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கங்குவா தூக்க போட்டு தொங்கவா இந்த மாதிரியான டைலாக்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார். இது வேணும்னே நீ படம் பார்க்குற அப்படின்னா, இப்போ ஒரு படம் பார்க்குற, அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் வந்து உனக்கு எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தை பார்ப்பேன், நீ பார்த்தா பிடிச்சிருந்தா பார்ப்பேன், இல்லைன்னா பிடிக்கலன்னா விட்டுருவேன். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா, இப்போ அஜித் வந்து நிறையா அரசியல் ரீதியிலான கருத்துக்கள் சொல்கிறதுல தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு இல்லையா? ஸோ இப்போ அஜித்தோட படம் ஓடினாலும் ஓடலைனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. யார் ட்ரோல் பண்ணுவானா? அஜித்தை பிடிக்காதவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. பொதுமக்கள் அஜித்தை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை. கரெக்டாக இங்கே ஏன் வெறுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அஜித் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலையான பொழுது கருத்து சொல்லிட்டு வேறு யாரோ ஒரு பையன் பீச்சில் குதிரை ஓட்டுற ஒரு பையனை கூட்டிட்டு போய் வச்சு லாக்அப்பில் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு கேஸ் வரும்பொழுது வாயை திறக்காம இல்லை. ஓகே, அவர் அப்பவும் பேசலை, இப்பவும் பேசலை. ஏன்னா அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, என்னோட வேலை சினிமா, நான் நடிக்கிறது தான் என்னோட தொழில், எனக்கு அதை தாண்டி அரசியல் தொடர்பாக எனக்கு கருத்து இல்லை. ஓட்டு போடுற ஜனநாயக கடமையை நான் செய்வேன், அது எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நான் போடுவேன். மற்றபடி நீ இவங்களுக்கு ஓட்டு போட, அவங்களுக்கு ஓட்டு போடாதனோ, இது நல்லது இது கெட்டதுனோ, இதை செய்யாதனோ, இது வந்து சமூகத்தோட அவலம், இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு லாபம்னு இந்த மாதிரி ஐ டோன்ட் எஜுகேட் மை ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாரு. ஸோ அப்படின்னா டோன்ட் எஜுகேட்னா அப்படின்னா தன்னுடைய ரசிகர்களை தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதானா அது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தேவையானதை, உனக்கு பிடிச்சதை, அல்லது உன்னுடைய பொலிட்டிக்கல் ஒரு நரேட்டிவுக்கு, அல்லது உன்னை யாரோ ஒருத்தங்க செய்ய சொல்கிற அந்த நரேட்டிவுக்கு உன்னோட ரசிகர்களை நீ பலிகடா பார்க்கறத விட நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? புரியுது. அதாவது உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் உன்னோட ஃபாலோவர்ஸ் கிடையாது. உன் படம் பார்க்க வரவங்களுக்குலாம் வந்து உன்னை பின்தொடரணும், நீ வாழ்க்கையில் என்ன பண்ணுறங்கிறத பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறதுலாம் எண்ணம் கிடையாது. அவனுக்கு தேவை 3.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட். அதுக்கு அவன் 200 300 பணம் கொடுக்குறான். அதை நீ உண்மையாக கொடுக்க முடியும்னா கொடு, இல்லைன்னா விட்டுரு. அதை விட்டுட்டு நான் கருத்து சொல்கிறேன், நான் வந்து வெங்காயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கருத்தெல்லாம் மேடைக்கு மேடை பேசுகிற. ஆனால் இன்னொரு பக்கம் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது நாட் ஒன்லி மீன் டு பி சூர்யா, நான் சொல்கிறது இன் ஜென்ரல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடிகர், ஓகே, இங்கே நான் சொல்லிட்டேனே, அதாவது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி, அரசியலுக்கு வந்த விஜயகாந்தில் தொடங்கி, அரசியலுக்கு வந்துவிட்டு இன்றைக்கு முதல்வராகணும்னு துடிக்கிற விஜய் தொடங்கி, போஸ் வெங்கட்டால முன்மொழியப்படுற சூர்யால வரை அனைவருமே ஒருத்தரால ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஒரு வெள்ளை அறிக்கை, அவங்க நடித்த ஒரு படத்தோட வெள்ளை அறிக்கை. இத்தனாம் தேதி பூஜை போட்டோம், பூஜைக்கு வாங்கின முதல் ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கின செலவுலேருந்து ஒரு ஸ்வீட் வாங்கின செலவில் தொடங்கி டிஸ்ட்ரிபியூஷன் செலவு வரைக்கும் முடிச்சு, ஓகே, ஒவ்வொரு காப்பிக்கும் போயிட்டு நீங்கள் வந்து கியூபுக்கு கட்டுற பணம் வரைக்கும் தொடங்கி எல்லாத்தையும் கீன்னு சொல்லுவாங்க, அந்த கியூபுக்கான கீக்கு, அந்த கீக்காக நீங்கள் கட்டுற காசு வரைக்குமானது அத்தனையும் முடிச்சு, எவ்வளோ டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் போக, எவ்வளோ ஷேர்ஸ் போக, எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த டேக்ஸஸ் வாட் எவர் த அப்ளிகபிள் டேக்ஸஸ், அது எல்லாத்தையும் பிடித்தம் போக உங்கள் ப்ரொடியூசருக்கு வந்த லாபம் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க. ஒரே ஒரு நடிகர் முன்மாதிரியாக யாராவது ஒருத்தங்க இதை செட் பண்ணட்டும். அதுக்கு பிறகு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அரசியலுக்கு பாடம் எடுக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுக்கிறது, மக்களுக்கு அறிவுரை சொல்கிறது, இதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை முதல்ல தொடங்க. முதல்ல உங்கள் இண்டஸ்ட்ரியை முதல்ல க்ளீன் ஆக்குங்க. முதல்ல நீங்கள் வாங்குற சம்பளத்தை முதல்ல ஒயிட்டில் வாங்குங்க. முதல்ல நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு முதல்ல கணக்கு வருமான வரி கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் வருமானம் என்னங்கிறத டிக்ளேர் பண்ணுங்களேன். எதுக்கு சும்மா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-20 யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸு, சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படம் 1000 கோடி பண்ணிடுச்சு, இந்த படம் 300 கோடி பண்ணிடுச்சு, இந்த நடிகர் 100 கோடி சம்பளம் வாங்கிட்டார், எதுக்கு கிளப்பி விடுறீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கள். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, ஏன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அது இல்லை? ஏன் அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டும் வந்து நாட்டை மட்டும் ஆளணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே உங்களால் ஒரு ரிஃபர்மேஷனை கொண்டுட்டு வந்து உங்களால் இன்றைக்கி ஒருத்தரால், யாராவது ஒரு நடிகரால் முன் வந்து என் படத்தோட டிக்கெட் என்ன கட்டணமோ அதுதான் விற்கணும், ரசிகர் மன்ற காட்சி சிறப்பு காட்சின்னு போடக்கூடாது, 400 500 1000 2000 விற்கக்கூடாது, ஒருத்தராலும் சொல்ல முடியுமா? ஒரு நடிகர் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? எனக்கு பேர் வேணாம், பட்டம் வேணாம், ரசிகர் மன்றம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு சொல்கிற கமலஹாசன், அஜித் குமார் உட்பட யாராவது ஒருத்தங்க பேட்டி கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ அவங்களோட படத்தோட டிக்கெட் மட்டும் பன்மடங்கு விற்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியுது, அதை அவங்களால குறை சொல்ல முடியல. ஆனால் இந்த சிஸ்டத்தை மட்டும் நொட்டனில் சொல்ல முடியுது. அது தப்பு இல்லை. அப்போ அங்கே உட்காந்துருக்கவன் என்ன கேட்பான், டேய் முதல்ல இண்டஸ்ட்ரியை நீ சரி பண்ணிட்டு வாடா, அதுக்கு பிறகு வந்து நீ எங்கள் சிஸ்டத்தை சரி பண்ணலான்னு சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவான். ஸோ அப்போது இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். இது வெறும் கண்டென்ட் சார்ந்து வரக்கூடிய ஒரு டிஸ்கஷனாகவும் விமர்சனமாகவும் நான் பார்க்கல. கங்குவாங்கிறது ஒரு அவுட்புட்டாக, ஒரு சுமாரான அவுட்புட்டாக வந்திருக்கு. அதுக்குள்ளார சில எக்ஸ்ட்ரானரியான எஃபர்ட் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எக்ஸ்ட்ரானரியான எஃபர்ட் போட்டு நான் சமைச்சேன், ஆனால் என்ன சட்டி அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அடி பிடிச்ச சாப்பாடை சாப்பிட முடியுமா? அது புகஞ்சு போயிடுச்சு, புகவாடு அடிக்கும், பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட முடியுமோ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஸோ நான் கஷ்டப்பட்டு சமைச்சேனே அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் சமைச்சேன்னா கன்றாவியாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மக்களுடைய கேள்வி இருக்குல்ல. சரி, என்னை பொறுத்தவரை நான் பணம் கொடுக்குறேன், நான் 300 ரூபா 200 ரூபா 250 ரூபா, அது போக அங்கே 300 ரூபா 350 ரூபா பாப்கார்னுக்குன்னு கொடுக்குறான் தேட்டருக்காரன், அதெல்லாம் ஒருத்தனும் கேள்வி கேட்கறது இல்லை. இந்த ஊர்லேயாவது 250 ரூபா 300 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்பாங்களா? தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, தேட்டருக்கு தேட்டர் விற்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு நடிகர் பேசியிருக்காங்களா?
300 350 ரூபாங்கிறது யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு கிலோ அரிசி 70 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி இருக்குல்ல. அது மாதிரி நல்ல தரமான 1 கிலோ அரிசி வாங்கினாலே 5 நாள் 1 கிலோ அரிசியை போட்டு 5 நாளைக்கு சமைக்கக்கூடிய குடும்பத்துக்கு 5 நாளைக்கு அரிசி வாங்குற காசு 350 ரூபா ஒரு பாப்கார்ன். பாப்கார்ன் எங்கேயாவது 350 ரூபாய்க்கு அதுக்கு அந்த பொருளுக்கென்ற ஒரு தயாரிப்பதற்கென்ற ஒரு விலை இருக்குமா இருக்காதா? இதுக்கு கேட்டால் இதுக்கு அவ்வளோ டேக்ஸ் இருக்குது. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளார தேட்டர்கள் இருக்குது, அந்த தேட்டர்களுக்கு டேக்ஸ் இருக்குது. இங்கே வந்து உணவு கட்டுப்பாடு, தர கட்டுப்பாடு, இது அத்தனையும் சொல்வதற்கென்ற அதிகாரிகள் இங்கே ஒரு மாநகராட்சியின் கீழ் வரக்கூடிய தேட்டருக்கு என்ற தனிப்பட்ட முறையில் மாநகராட்சி கட்டுவதற்கென்ற ஒரு வரி இத்தனையும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேட்டருக்குள்ளார பாப்கார்னுக்கு 350 400 500ன்னு பிடுங்குறாங்க. ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஒரு படம் பார்க்க வந்ததுன்னா எவ்வளோ செலவாகுது? 4 பேருக்கு டிக்கெட்டு 4 × 200 800 ரூபா. 4 பேருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா காம்போ பேக் 1200லேருந்து 1300 ரூபாய்க்கு ஒரு காம்போ பேக் வாங்கினீங்கன்னா தான் 4 பேருக்கும் சாப்பிடுவதற்கு பாப்கார்னும் நீ அங்கே ஏதோ கூல் ட்ரிங்க்ஸும் வாங்க முடியும். ஸோ 2000 ரூபாயிலேருந்து 2500 அது போக பார்க்கிங் கட்டணம். 4 மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டவே ஃப்ளாட்டு. சார் படத்துக்கு வரீங்களா? ஆமாம். 4 மணி நேரம் எவ்வளோப்பா? 150 ரூபா. ஸ்ட்ரெயிட்டவே 150 ரூபா. அப்படி வாங்கக்கூடிய கட்டணம் வாங்கக்கூடிய தேட்டர்கள் அதிகம். கேட்டால் சார் இது தேட்டர் வந்து மாலுக்குள்ளார இருக்குது, மாலுக்கு என்ன பார்க்கிங் சார்ஜஸோ அதுதான் சார். நான் மாலுக்குள்ளார உன்னை தேட்டர் கிட்ட சொன்னேன்னா அடுத்த வார்த்தை அவன் என்ன கேட்பான்? நீ ஏன் மாலுக்குள்ளார இருக்க தேட்டரில் படம் பார்க்க வர, வெளியில் போய் பார்க்க வேண்டியதானேங்குவான். அதான் கேட்பான். ஸோ அப்போ தேட்டருக்குள்ளார மாலை கட்ட வேண்டியது, மாலுக்குள்ளார தேட்டரை கட்ட வேண்டியது, அதுக்குள்ளார பாப்கார்னை விற்க வேண்டியது, அதில் ஒரு 350 400ன்னு அங்கே படம் பார்க்க வரவனுடைய பேக்கெட்லேருந்து பிடுங்க வேண்டியது, இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு பாடம் எடுக்க வேண்டியதுன்னா பொதுமக்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது. மக்களை நீங்கள் எல்லோரும் நேர்மையாக இருங்கள், இங்கே நேர்மையாக இருந்தீங்கன்னா தான் இந்த அரசியல் நீங்கள் மாற்ற முடியும். நீ முதல்ல உன் இண்டஸ்ட்ரியை மாற்று, அப்புறமா நீ எல்லாத்தையும் மாற்றலாம். சரியா? ஸோ இப்போ இந்த படத்தினுடைய ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பயங்கரமாக சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒலி அளவை குறைக்கிறாங்களாம். காதெல்லாம் பயங்கரமாக இறைச்சலாக இருக்குது, பயங்கர சவுண்டு, பீக் டெசிபிள்ஸில் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒலி அளவை வந்து 2 பாயிண்ட் குறைக்க சொல்லி தயாரிப்பாளர் தரப்புலேருந்து எல்லா தேட்டருக்கும் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒலி அளவை குறைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒலி அளவில் தான் இப்போ பிரச்சனை. இந்த ஒட்டுமொத்த அந்த 2000 crores அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுல இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த டெசிபிள் தான். இப்போ அந்த டெசிபிளை 2 பாயிண்ட் குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் 2000 crore கிளப்பில் ஜாயின் ஆகிடும். சார் இந்த படம் வந்து நிறைய தேட்டர்களில் திரையிடப்படாததுக்கு அமரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? உண்மைதான். ஏன்னா அமரன் படத்தை வந்து எடுத்துட்டு தேட்டரில் பல ஸ்க்ரீன்கள் இந்த படத்துக்கு ஒதுக்கணும்னு சொன்னாங்க. தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. பிகாஸ் அமரன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல தேட்டர்களில் நேரடியாகவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ படத்தோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் தொடர்ந்து அமரன் தான் ஓடும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று என்னென்னா மக்களுடைய ரசனையை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காலகட்டம்னு நான் அதை பார்க்குறேன். ஓகே, பிகாஸ் ஒரு நேர்மையான ஒரு படைப்பு அப்படின்னா அந்த படைப்பை அவங்க கொண்டாடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அமரன். ஓகே, அமரன் வந்து ஏன் மக்களுக்கு இவ்வளோ கனெக்ட் ஆகுது? ஏன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும், அதுலேயும் நம்ம விமர்சனங்கள் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு தேசப்பற்று, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவரை அவர்கள் நேரில் பார்க்க முடியலைனாலும் அது அவங்களுக்கு பர்சனலி கனெக்ட் ஆகுது. அப்படியான ஒரு படைப்பை அவங்க கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய சுயநல அரசியலை பேசக்கூடிய வேட்டையன் மாதிரியான படம். இன்னொரு பக்கம் தங்கலன். ஓகே, தங்கலன் பார்த்தா அப்படின்னா ஒரு எகெயின் இட்ஸ் எ மிக்சட் ரிவ்யூ. தெர் வாஸ் சோ மச் ஆஃப் எஃபர்ட். பட் ஸ்டில் தனிப்பட்ட தன்னுடைய அரசியலை பேசுறது, திரும்ப அதே அமுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம்னு இதே டயலாக் எவ்வளோ நாளைக்கு தான் மக்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லோருக்கும் இங்கே கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒன்று என்னை என்டர்டெயின் பண்ணு, இல்லை என்னை எஜுகேட் பண்ணு, உன்னுடைய ப்ரொபகேண்டாவை என் மேலே திணிக்காத அப்படின்னு மக்கள் இப்போ தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அமரன் மாதிரியான படங்களுடைய வெற்றி. கூடவே கங்குவா மாதிரியான, தங்கலான் மாதிரியான, வேட்டையன் மாதிரியான படங்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாவதற்கான காரணமும் அதுதான். மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக படங்களை பிரித்து பார்த்து அந்த படங்கள் பேசக்கூடிய அரசியலை தாண்டி அந்த படங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் பேசக்கூடிய அரசியலை வைத்து அந்த படத்தை அவர்கள் விரும்பவோ வெறுக்கவோ செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி தமிழ் சினிமா ரசிகர்கள் நகர்வதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சொல்றேன், 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். ஓகே சார், கடந்த வீடியோ வந்து நம்ம வந்து பசு சரணாலயம் அந்த முன்னெடுப்பு பற்றி பேசியிருந்தோம். ஸோ உங்களுடைய பலகாலம் நீங்கள் சேர்த்த ஆன்டிக்ஸ் பொருட்கள், கிளாக்லேருந்து பழங்கால பொருட்கள், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து விற்பனைக்கு வைக்கிறீங்க, அதை வந்து மக்கள் வந்து வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட ஃபாலோஅப்லாம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம வீடியோ போட்டோம். ஸோ தீபாவளி வந்து 31 நினைக்கிறேன், 31 அக்டோபர். ஓகே, ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிருக்கு. இந்த 15 நாளில் ஒரு 10 days நம்ம ரொம்ப ஆக்டிவாக இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோஃபார் வந்து மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட்டில் வந்து 3,52,410 ரூபா இது வரைக்கும் சேர்ந்துருக்கு. ஸோ அது வந்து இந்த பொருட்கள் விற்பனை மூலமாகவும் நேரடியாகவே நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு பொருள்லாம் வேணாம், நாங்கள் அந்த ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க மூலமாகவும் வந்திருக்கு. இது இல்லாமல் ஒரு 1 லட்சம் ரூபாய் சொச்சத்துக்கு வந்து பொருட்கள்
தனிப்பட்ட முறையிலும் விற்றுருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 lakhs கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரஃப்லி சொல்லலாம். ஸோ இந்த 4.5 லட்சம் ரூபாயும் நம்ம இந்த ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் வி வில் கீப் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஓப்பன். பிகாஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து வரவு செலவு கணக்குகள் ட்ரஸ்ட்டோ ஃபவுண்டேஷனோ நடத்துகிறோம் அப்படின்னா அந்த வரவு செலவு வந்து வருஷத்தினுடைய முடிவில் தாக்கல் பண்ணி அதை வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் லைவ்ல வைக்கணுங்கிறது இட்ஸ் ரூல். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம முதல் நாள்லேருந்தே சொல்கிறது தான் இதை வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதற்கான முதற்கட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபியூ லேக்ஸ்க்குள்ளார இல்லை. ஆனால் இந்த ஃபியூ லேக்ஸுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு நேரில் வந்து பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், நாங்கள் வந்து பொருள் வேண்டாம், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணமாக இருக்கட்டும், அது வந்து வேறு மாதிரியான ஒரு உணர்வு தான். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 100லேருந்து 150 ஃபோன் கால்ஸ் நான் பிக் பண்ணி பேசுகிறேன். அதை மீறியும் நான் ஒரு 20-30 ஃபோன் கால்ஸ் என்னால் பிக் பண்ண முடியாமல் போகுது. பிகாஸ் எவ்வளோ நம்மளால முடியும்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ரொம்ப அன்டைமில் வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், சில நேரங்களில் நம்மளால் முடியாத ஒரு காரணத்தினால இப்படியான ஒரு தவிர்க்க முடியாத சூழலும் உருவாகுது. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வேணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பை ஜான்வரி தை பிறக்கும் போது நம்மளுடைய அந்த ஃபவுண்டேஷனுக்கான அந்த ஒரு முதல் அடிக்கல்லை நம்ம நாட்டி நம்ம அந்த ப்ராஜெக்ட்குள்ளார அடி எடுத்து வைக்கணும். ஸோ அதற்கான வேலைகளை நம்ம ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்கோம். நான் டெய்லி நிறைய பேரை மீட் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த மாதிரியான ஃபார்ம் ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணவங்க, அதில் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, சட்ட ரீதியாக இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அமைப்புகள் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கணும், டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த நுணுக்கங்கள், ஃபினான்ஷியல் நுணுக்கங்கள், ஒரு ஆடிட்டிங்காக, ஒரு ஃபர்மாக, இந்த மாதிரி என்னென்ன பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை வந்து ஒரு விஷன் பண்ணும்பொழுது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் தன்னுடைய அனுபவங்களாக வைத்திருக்கக்கூடிய அனுபவஸ்தர்கள், பொதுமக்கள்லேயே சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கனவுகள் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வழிவகைகள் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தங்க பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணிப்போமே நினைத்தவங்க நிறைய வித்தியாசமான வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வெவ்வேறு நாடுகளில் இந்த வீடியோலாம் போடும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு பேசு தமிழா பேசுக்கு உலகம் முழுக்க நமக்கு பார்வையாளர்கள், நம்மளுடைய நேயர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்டுப்பேன். ஸோ இந்த விஷயத்து தொடர்பாக நம்ம முன்னெடுப்பு எடுக்கும்போது நார்வேலேருந்து, சுவிட்சர்லாண்ட்லேருந்து, யூகேலேருந்து, யூஎஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து அழைக்காத நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு நாடுகள்லேருந்து அழைச்சி பேசுகிறாங்க, நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்த ஒரு மாதத்தில் வெக்கேஷனுக்கு வருவோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வில் ஹேவ் வெக்கேஷன் டுவர்ட்ஸ் நவம்பர், டிசம்பரில். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஓட்டின காலகட்டம்ங்கிறது அவங்களுக்கு விடுமுறை காலகட்டமாக இருக்கும். நாங்கள் நேரில் வந்து பார்க்குறோம், எங்களுக்கு இந்த பொருட்கள் எடுத்து வைங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். சில பேர்லாம் அங்கிருந்தபடியே பொருட்களை வீடியோ காலில் பார்த்து இந்த பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம், இதை நாங்கள் சென்னையில் எங்களுக்கு சொல்கிற ஒரு அட்ரஸில் கொடுத்துருங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். நிறைய பேர் ஆஃபீஸ்க்கே வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளை பார்த்துட்டு பேசிட்டு எனக்கு என்னென்னா இதில் வந்து இது வந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான். ஒரு அனுபவத்தை கூட ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. இன்றைக்கி தான் அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பொருட்களை விற்று நீங்கள் இதை செய்கிறது ஒரு பக்கம், ப்ளஸ் ரெண்டாவது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் கேட்குறீங்க, இல்லை எல்லாரையும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறத நினச்சி வருத்தப்படாதீங்க. பிகாஸ் எனக்கு நான் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர்கிட்ட போயிட்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி நான் கோவில் கட்டணும், என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரா, உன் பணத்தை மட்டும் வச்சு கட்டக்கூடாது, நீ எல்லாருக்கிட்டையும் வாங்கி தான் கட்டணும், ஏன்னா ஒரு தர்ம காரியம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவர் கட்டினாராம். ஆனால் அவரால் அதை விட பிரம்மாண்டமான கோவில் அவருடைய சொந்த பணத்திலே கட்ட முடியும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது எனக்கு எந்த ஒரு இடத்துலும் எந்த ஒரு கில்ட்டோ இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு பொருட்களை விற்கிறோம், வாங்க சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, இது ஒரு வியாபாரமாகவோ அல்லது வந்து நம்ம யார்கிட்டயோ ஒரு உதவி கேட்குறோம், யாசகம் கேட்குறோங்கிற ஒரு எண்ணமோ எதுவுமே இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட். ஸோ அந்த மொமெண்டத்தை நோக்கி நான் நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அந்த மொமெண்டம்ங்கிறது இன்னும் வரலை, இனிமேல் வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சோஃபார் ஒரு 50 பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் வாக்கின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஆஃபீஸோடைய அட்ரஸ், கூகுள் மேப் லொக்கேஷனை நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். வேளச்சேரியில் தண்டீஸ்வரமில் குருவாயூரப்பன் ஐயப்பன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யூகோ பேங்க் பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. 3rd ஃப்ளோரில் தான் நம்ம இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். ஸோ மண்டே டு சாட்டர்டே காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நம்மளுடைய ஆஃபீஸில் ஆட்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சண்டே யாராவது வந்து விசிட் பண்ணணுன்னாலும் we will make arrangements. உங்களுக்கு ஆஃபீஸை திறந்து காட்டுறதுக்கு, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க நம்ம ஆஃபீஸை வந்து பார்க்கலாம், நம்ம டீம் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அப்படிலாம் சொல்லி வரக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து யாரோ ஒருத்தங்களை பார்த்து உங்களோட ஷோ பார்க்குறேன், உங்களோட வீடியோ பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லும்போது பசங்களுக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மூமெண்ட்டாக மாற வேண்டிய அந்த ஒரு தருணத்தை நோக்கி இது நகர்ந்து கொண்டு இருப்பதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஜனவரி மாதம் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஆன் கிரவுண்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எவ்வளோ கலெக்ட் ஆனாலும், எவ்வளோ சேல் ஆனாலும், என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும்
ஜனவரி மாதம் இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்ம ஆரம்பிக்க போகிற இடம் இதுதான், இந்த இடத்துல தான் நம்ம இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்த மார்க் பண்ணி அங்கே கொண்டுட்டு போயிட்டு நம்மளுடைய முதல் காலடி தரத்தை நாம் பதித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். சார், நம்மளுமே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பொருட்கள் வாங்காமல் ஃபவுண்டேஷனுக்கு வந்து டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் தாராளமாக பண்ணலாம். ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் டைட்டில் மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனுக்கான ஒரு பேர். பட் ஆக்சுவலி இந்த ஒட்டுமொத்த பசு சரணாலயத்துக்கென்று நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேரை நம்ம விரைவிலேயே நம்மளுடைய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அடுத்த வாரம் வந்து நம்மளுடைய பேசு தமிழா பேசின் சார்பாக வந்து நம்ம சனாதன தமிழர் சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டிநாடு வித்யாசிரமில் நடந்தது. இந்த தடவை வந்து அது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற வென்யூ வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்கு ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த வென்யூவோட எங்கே இந்த ஈவெண்ட் நடக்குது, நீங்கள் எப்போ வரணும், இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் இந்த பசுக்கள் சரணாலயத்துக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே ரிவீல் பண்ண போகிறோம். அது போக இந்த பசுக்கள் சரணாலயம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்ம அங்கே ஒரு விஷுவலாக ஒரு வீடியோவாக நம்ம அங்கே மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்க கனவுக்குள்ளாரையும் ஒவ்வொன்றும் ஓடிட்டு இருக்கோம்ல. நம்ம அப்படியே கண்ணை மூடி யோசிக்கும் போது நான் சொல்கிறத வச்சு அல்லது அவங்களுடைய கற்பனையை வச்சு அல்லது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி சொல்லுதோ அப்படி ஒரு சித்திரமாக அவங்க வரைஞ்சி பார்ப்பாங்க இல்லையா. அதை நம்ம ஒரு விஷுவலாகவே பண்ணி அது ஒரு வீடியோவாக நம்ம வந்து ஒரு 3D வீடியோவாக வந்து நம்ம அந்த ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, எப்படி நீங்கள் அதில் கலந்துக்கலாம், இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த நாட்களில் நம்ம சொல்லுவோம். ஸோ சனாதன தமிழர் சங்கமம் 2024 எடிஷன் 2.0 போன வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக பண்ணோம். மிக பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டாக அமைஞ்சிருந்தது. துஷ்யந்த் ஸ்ரீதர், ஜெய்ஸ்ரீ சாரநாதன், திருமாரன்ஜி, டிஏ ஜோசப், இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த முறை இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் நிறைய பேர் சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த ஈவெண்ட்டை வந்து அடுத்த வாரத்தில் நம்ம நடத்துகிறோம். அடுத்த வாரம் வீக்கெண்ட், ஓகே, சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா 23 24 எந்த இடம், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம சொல்லிடுவோம். ஸோ மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போயே ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய பேசு தமிழா பேசு ஆஃபீஸ்க்கும் வந்து அவங்க நேரடியாக வந்து இந்த பொருட்கள்லாம் பார்த்து அவங்க இந்த பொருட்களை வாங்கி இந்த ஃபவுண்டேஷனுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். நீ கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பொருள் வாங்கிட்டு தான் கொடுக்கணும், இல்லை நாங்கள் பொருள் வாங்காமலே கொடுக்குறோம் அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த பொருள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வணிகத்தில் பண்டமாற்று முறை மாதிரி, நான் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று கொடுங்க அப்படி கிடையாது. இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்ரைட்டாக இருக்குன்னா நம்ம கல்வெட்டில் பேர் போடுவோம், இல்லை வந்து இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு பில் புக் கொடுப்போம், இல்லை ஏதோ ஒன்று. இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கே ஒரு ஒரு ரெசிப்ட் போயிடுது. அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரையுமே நோட் பண்ணி we will be sending the bill. ஆனால் இதை தாண்டி நேரடியாக அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கனெக்டாக நம்மளை பற்றி ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பொருள் அவங்க கிட்ட இருந்தால் சந்தோஷம் தானே. ஸோ அதனால் கம்பல் பண்ணியாவது, ஈவன் தோ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன் சார், எனக்கு வந்து பொருள்லாம் வேணாம் சார்னு சொன்னால் கூட, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கம்பல் பண்ணி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு மெமெண்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு நினைவு பரிசு மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஈவன் தோ அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற மொத்த அமௌண்ட்டுக்கும் ஈக்குவலாக நீங்கள் பொருள் எடுத்துக்க விருப்பப்படலைனாலும் ஒரு சின்ன பொருளாவது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன கிளாக் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு பித்தளை ஜாமான் எடுத்துகிட்டு போங்க, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்களுக்கும் எனக்குமான ஒரு பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சில பேர் கன்வின்ஸ் ஆகிறாங்க, சில பேர் அதுக்கு பிறகும் இல்லை இது உங்ககிட்டே இருக்கட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய புதிய புதிய முகங்கள், புதிய புதிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏக்கம் இருக்குது. ரெண்டாவது பேசு தமிழா பேச அவங்க எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட், ஓகே, நம்ம மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு சேனல் இல்லையா, நம்ம ஒரு யூடியூப் சேனல், நம்ம ஒரு யூடியூப்பில் கருத்துக்கள் சொல்கிறோம், இல்லை விமர்சனங்கள் சொல்கிறோம், நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறோம். நம்மளை அவங்க பார்த்தாங்கனாலே போதும் இல்லையா. நம்மளை பார்க்குறதே அவங்க நமக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய உதவி. ஓகே, இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எவ்வளோ பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் அந்த சேனல் வளரும். ஓகே, நம்ம சேனலில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 70% வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காட்டும். 35% தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. வெறும் 35% பார்க்கும்பொழுது நம்ம சேனல் இந்த க்ரோத்தில் இருக்குன்னா, இந்த சேனலை இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக சேனலுடைய வளர்ச்சிக்கும் உதவும், இந்த சேனலுடைய வீடியோஸ் இன்னும் பொதுமக்களிடம் சென்று சேர்வதற்கும் உதவும். ஸோ இப்படியான விஷயங்களே அவங்க நமக்கு பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட். இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி சமாளிப்பீங்க, உங்களோட விஷன் பெருசாக இருக்குது. ஆனந்த் அம்பானி வந்து ஜாம்நகரில் குஜராத்தில் வந்து வந்தாரான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. ஓகே, பார்த்துருக்கியா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட 3000 ஏக்கர். ஓகே, ஆனந்த் அம்பானி முகேஷ் அம்பானி பையங்கிறதுனால பண்ண முடியுது. பட் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவரால் 3000 ஏக்கர் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளால் ஒரு 30 ஏக்கர் பண்ண முடியாதா, இல்லை ஒரு 3 ஏக்கர் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ இது நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்க தான் கொடுக்குறாங்க.
ஸோ அப்போது அந்த நம்பிக்கையை நான் எடுத்துக்கிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூஷனில் கொண்டுட்டு போய் நம்ம அதை களத்தில் காட்டும் பொழுது இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த சனாதன தமிழர் சங்கமம் எடிஷன் 2.0ல நம்ம இந்த ஒட்டுமொத்த பசுக்கள் சரணாலயத்துக்கு எப்படி அங்கே வந்து அனந்த் அம்பானி வந்து வந்தாரான்னு பேர் வச்சாரோ அது மாதிரி நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம், அந்த பேரோட மட்டும் இல்லை அந்த இடம் எப்படி இருக்க போகுதுங்கிற வீடியோ, இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரானரியான ஸ்பீக்கர்ஸ். ஓகே, டிஏ ஜோசப் பேசுகிறாரு, பத்ரி சேஷாத்ரி பேசுகிறாரு, கோலாஹல சீனிவாஸ் பேசுகிறாரு, ஹரிகதா சிந்துஜா பேசுகிறாங்க, சாந்தனு குப்தா பேசுகிறாரு, பிரதீப் பண்டாரி பேசுகிறாரு. அது போக ஒரு சர்ப்ரைஸ் ஒரு எலமெண்ட்டாக வந்து ஒரு இந்திய அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு வாட் டு சே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெண், ஓகே, ஒரு பெண் அரசியல்வாதி, அவங்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இப்படி இந்த வாட்டி ஒரு வெரைட்டி ஆஃப் பேனல் அங்கே பேச போகிறாங்க. ஸோ சனாதன தமிழர் சங்கமம் இந்த 2.0ங்கிறது இந்த 2024 நடக்க போகிற ஈவெண்ட் இன்னும் பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் நான் இப்போவே இன்வைட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளார நம்ம எங்கே, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியும், எந்த இடத்துக்கு அவங்க வரணும், எந்த ஹாலில் நடக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிப்போம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.